அரசியலில் இன்றைக்கு அரசியல் என்றாலே ஒரு கொள்ளை கூடாரம் என்ற பேர் மக்களிடம் இருக்கிறது. ஆனால் அதை ஆதரிப்பார்கள் அந்த மக்கள். ஒரு கொள்ளை கூடாரம் அரசியல் என்றால் கொள்ளையடிப்பதற்கு தான் இருக்கிறார்கள் என்ற நிலையை உண்டாக்கியவர்கள் திமுக அதிமுக கட்சிக்காரர்கள் தான் அதிகமாக. இந்தியாவில் மற்ற மாநிலங்களிலும் லஞ்சம் உண்டு, தமிழ்நாட்டு அளவுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட நிலையிலே ஒரு ஊழல். ஆங்கிலேய அறிஞர்கள் சொன்னார்கள், அதாவது அயோக்கியனின் கடைசி புகலிடம் அரசியல் என்றெல்லாம் சொல்லுவார்கள். தமிழ்நாட்டிலே அயோக்கியர்களின் முதல் புகலிடம் அரசியல் என்று சொல்லும் அளவுக்கு திராவிட கட்சிகள் செயல்படுகின்றன. பணம், பதவி, விளம்பரம் மூன்றுக்காகவும் தான் கட்சி நடத்துகிறார்கள். தலைவருக்கு அதிக கொள்ளை, கீழே இருப்பவருக்கு விகிதாச்சாரப்படி கொள்ளை என்ற நிலையிலே அரசியலை சீரழித்து ஒரு சம்பாதிக்கக்கூடிய இடம், பணம் சம்பாதிக்கக்கூடிய இடம் என்று லஞ்ச லாவண்யத்தை நடைமுறைகளில் ஒன்று. யாருப்பா லஞ்சம் வாங்காதவங்க, யாரு கமிஷன் வாங்காதவங்க, யாரு ஊழல் செய்யாதவங்க என்று சகஜமாக இயல்பாக அரசியல்காரன் லஞ்சம் வாங்குவதை பழக்கிவிட்டவர்கள் திமுகவினர் அதிமுகவினர். கடைசியில் எந்த நிலைக்கு வந்தது? திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அதிமுக ஒரு மாநாடு நடத்தினால் வாடகைக்கு ஆள் பிடிக்கும் நிலை வந்துவிட்டது. பணம் கொடுத்துத்தான் லாரிகளிலே பேருந்துகளிலே மக்களை ஏற்றி வர வேண்டும் என்ற நிலையை அவர்களே உருவாக்கி விட்டார்கள். பணம் கொடுத்துதான் அழைத்து வருகிறார்கள். இதற்கு நேர் மாறாக அவரவர் விருப்பப்படி மாநாட்டிற்கு வருவார், அவரவர் விருப்பப்படி வாக்களிப்பார். வாக்குக்கும் லஞ்சம் கிடையாது, மாநாட்டு வருகைக்கும் லஞ்சம் கிடையாது என்ற நடைமுறையை பின்பற்றி வருவது, முன்னோடியாக செயல்பட்டு வருவது நாம் தமிழர் கட்சி.